இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மே மாதம் 26ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஏசப்பா நிறைய ஓமைகளை சொல்லியிருப்பார். அதில் மிகச்சிறந்த ஓமை விதைப்பவர் ஓமை. அதை சொல்லுவார், விதையை அந்த விவசாயி விதைக்கிறார். விதைப்பதோடு சரி, நல்ல மண் அதனை விளைவிக்கிறது. விதைப்பதோடு சரி, அதை அவர் சரியாக விதைச்சா போதும். அதனுடைய பலன் கடவுளுடையது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை அங்கே விதையாக விதைக்கப்படுகிற பொழுது தன்னுடைய வார்த்தைக்கால பலனை கடவுள் அங்கே அறுவடை செய்வார். அதனால் நாம் கருவியாக இருந்து அவனுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், விதைச்சா போதும். பலன் வரலையே அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, மனசு வெதுமை நிடக்கூடாது. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க. இந்த வீடியோவில் நான் போட்ட நிறைய வீடியோக்கள் இதில் இருக்குது. ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோ இருக்குது. இந்த 1000க்கு மேற்பட்ட வீடியோக்களில் இதுவரை ஒருவரும் பார்க்காத வீடியோ அநேகம் உண்டுதில்லை. அநேகம், நானே சாட்சியம் சொல்கிறேன். என் வீடியோ இதுவரைக்கும் ஒரு நபர் கூட பார்க்காத வீடியோ நிறையா இருக்குது. இல்லை, நான் அதில் சொல்கிறது மனசு விட்டுறக்கூடாது. ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க, விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையேல் உரம்னு சொல்லுவார். ஆனால் என்ன பண்ணாத, விதைப்பதை நிறுத்திடாது. எனவே சகோதரர்களே, இதுதான் இன்றைய தியானம். இன்னைக்கு கடவுள் நமக்கு கொடுத்த பணி. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு இந்த அறிவுரை சொல்லுவார். 2 தீமோத்தேயுவிலே 4:2 இவ்வாறு வரும், வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஆண்டவருடைய வார்த்தையை நீ அறிவிச்சுக்கிட்டே இரு, அதை கண்ணும் கருத்துமாறுன்னு சொல்லுவார். நீ சொல்லிக்கிட்டே இரு. கடவுள் அந்த வார்த்தையை வலுப்படுத்துவார். சொல்லி பாருங்க பார்ப்போம். கடவுள் உடனிருந்து அவருடைய வார்த்தையை என்ன பண்ணாராம், உறுதிப்படுத்தினான். பைபிளில் உண்டு. இன்றைக்கு முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். பிலிப்பு நகருக்கு பவுல் தலைமையான குழு அங்கே போகுது. அங்கே போயிட்டு அந்த பிலிப்பு நகரம் ரோமை என்ன சொல்கிறது, ரோமை மக்கள், ரோமை குடியாட்சியான பகுதி அது. சரிங்களா? ரோமை மன்னன் அலெக்சாண்டருடைய தந்தை பிலிப்பு, அவர் பெயரால் ஆன நகரம் அது. அப்போ அந்த நகரத்தில் மக்கள் அந்த ரோமை அரசனை படித்து அந்த பிலிப்பு நகருக்கு பல சலுகைகளை அள்ளி கொடுத்துருந்துச்சு. மக்கள் நல்ல ஒரு மனம் போன போக்கில் வாழக்கூடிய ஒரு பிலிப்பு நகரம் அது. அங்கே செல்கிறார்கள். இந்த திருத்தூதர் பவுல் போகிறாங்க. அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை பவுல் அறிவிக்கிறார். அந்த இடத்துல லீதியா என்கின்ற பெண் மனம் மாறுவதாக இன்னைக்கு வாசிக்கிறோம். நாம் இன்னைக்கு முதல் மைய கருத்தை வாசிக்கிற பாருங்க பார்ப்போம். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். பிலிப்பு நகர் பெண்மணியாக லீதியாவினுடைய உள்ளத்தை ஆண்டவர் திறக்கிறார். அதனால் நாம் சொல்லுகின்ற ஆண்டோடைய வார்த்தை கடவுள் பலன் கொடுப்பார். நீ சொல்லாமல் இருக்கக்கூடாது. அவருடைய வார்த்தை அறிவிப்பதில் கவனமாக இருக்கணும். அதனால் அதனுடைய பலனை கடவுள் விளையச் செய்வார். சகோதரர்களே, நாம் நற்செய்தி அறிவிக்கும் வீரர்களாக வலம் வருவோம். அந்த நற்செய்தியுடைய பலனை கடவுள் நிச்சயம் நம் வழியாக அறுவடை செய்வார். நீ நற்செய்தி வாசகம் பாருங்க பார்ப்போம். அதாவது சீடர்கள், ஆண்டவருடைய பணியாளர்கள் மனம் தளரக்கூடாதுன்னு சொல்கிறத பாருங்கள். உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன், அவங்கள திடப்படுத்துவார். திரும்ப வாசிக்கிறோம் பாருங்களேன். நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாமல் இருக்க இவற்றையெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். தொழில் உங்களை விலைக்கு வைப்பாங்க.
உங்களை இகழ்ந்து பேசுவாங்க. ஏன்னா என்னையே இந்த உலகம் அப்படி தான் பண்ணுச்சு. உங்களை இகழ்ந்து பேசுவாங்க, உங்களை அவமதிப்பாங்க, உங்களை அசிங்கப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க. பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க. எனக்கான பணியை செஞ்சுக்கிட்டு இருங்க. அவங்க ஐயோ நம்ம வந்து அவனுடைய பணியை செய்ய நமக்கு பலன் கிடைக்கலையே என்று தோய்ந்து மனம் இழந்து விடாதீர்கள், நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நான் சொல்ல பாருங்க, சகோதரர்களே, நாம் விதைப்போம். விதைக்கூடிய பலனை அந்த விதை செடியாகி மகா விருட்சமாக வளர கடவுள் துணை செய்வார். எனவே கடவுளுடைய வார்த்தையை அறிவிப்பதிலே, நட்சத்திர பணி செய்கிறதிலே நாம் முழு மூச்சாக இருந்தால் கடவுள் நம் வழியாக அநேக ஆன்மாக்களை அறுவடை செய்வார். அது நமக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம். எனவே அவனுடைய பணி செய்வோம், அவர் ஆசிரியை பெறுவோம். சந்திப்போம்.